துதிக்கிறோம். ஆண்டவரே யெகோவா ராஃபா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா ரூவா காற்றே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ லோகத்தின் லோகாதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். திருத்துவ தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மூன்றில் ஒன்றானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாம்சமான யாவருடைய ஜெபத்திற்கும் பதில் தருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வேலையிலையும் உங்களுடைய பிரசன்னம் இந்த காற்றலையை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, உங்களுடைய நாமத்தை அழைக்கிற எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்றீரே. இதோ ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு நன்மைக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க நன்மை செய்கிறவராய் உலாவுகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எசப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ நீர் அப்பா பாதாள வல்லடிக்கு எங்களை மீட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்திலிருந்து எங்களுக்கு அப்பா ஜீவனை தந்தீரே, அதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்து நன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இதோ அழிவில்லாத வித்தினாலே அல்ல ஆண்டவரே, என்றைக்கும் நிலை நிற்கிறதுமான ஜீவனுள்ள வித்தினாலே எங்களை நீங்க மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி. அபிஷேக நாதரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, விடுதலை ஆண்டவரே, இதோ எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்க ருசி பார்க்கணும் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கணும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே, இதற்கு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நீர் அப்பா நீக்கி போடும் ஐயா. இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்கள் தடைகளை நீர் நீக்கி போடுவீராகப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இதோ இப்பொழுதே பரிசுத்தமாக்கட்டும். நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாய் அது நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உமக்கே செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்தும் நாம் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, அவரே நம்முடைய பரிகாரி, நம்மளுடைய யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், நம்முடைய குடும்ப வைத்தியராக இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது, ஒரு வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுக முடியாது. நம்முடைய சரீரத்துக்குள்ளே வியாதிகள் இருக்க முடியாது. இந்த வியாதிகளையும், சாபத்தினாலே வருகிற வியாதிகளையும், பாவத்தினாலே உண்டாகுகிற வியாதிகளையும், நம்முடைய சுய காரியங்கள், நம்முடைய புத்தியின கரியைகளினாலே, அறியாமையினாலே, நாம் சில காரியத்தினுடைய விளைவுகளினாலே வருகிற வியாதிகளாய் இருந்தாலும் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற பொழுது, அவரே நம்முடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது, நம்முடைய பாவங்களை போக்கவும், வியாதியை நீக்கவும், சாபத்திலிருந்து விடுதலையை தரவும், முற்பிதாக்களுடைய சாபங்களாய், பரம்பரை சாபங்களாய் இருந்தாலும் அது எல்லாவற்றிலிருந்தும் நம் தேவன் விடுதலை செய்கிறவர், விடுவிக்கிறவர் என்று நாம் நம்புகிற பொழுது, அவருடைய சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கிற பொழுது, அந்த சிலுவை மரணத்தினாலே வருகிற விடுதலை, ரட்சிப்பினூடாக கிடைக்கிற நம்மளுக்கு அந்த வியாதியற்ற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் என்று நாம் திரும்ப திரும்ப நாம் அதை ஆணித்தரமாக நாம் நம்புகிறோம். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வருகிற பொழுதோ, பலவீனம் வருகிற பொழுதோ, துர்ச்செய்தி வருகிற பொழுதோ, நாம் சத்தியத்தை மாற்றி சொல்லாதபடிக்கு, இதோ இந்த தேவன் எனக்கு அனுமதித்தார், ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அதிலே மேன்மை பாராட்டாதபடி
படிக்க இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவரை நம்புகிறவர்களுக்கு அவரே வியாதியில் இருந்து நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வியாதி வர முடியாது, நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வர முடியாது, வாதை அணுக முடியாது. நமக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாய் இருக்கும். ஹல்லேலூயா. சோ வந்த வியாதியும் கூட நம் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில வியாதி அணுகுகிற பொழுது கூட நாம் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவரே நம்முடைய பரிகாரியாய் இருந்து அவர் வியாதியை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வியாதியை ஆண்டவர் நீக்கி போட்டால் வியாதி நம்மிடத்துல இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அப்படி என்றால் தேவனை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் வியாதியினாலே கூட மரிக்கிறார்கள். அப்படி என்றால் இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப தேவ வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று முரணாய் இருக்கிறதா என்று நமக்குள்ளே கேள்வி எழலாம். அப்படி கேள்வி எழுகிற பொழுதுதான் அது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அளவை காட்டுகிறது. தேவனிடத்திலே நாம் அவிசுவாசமாய் ஒன்றை கேட்போம் என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யலாம், என் தேவன் எனக்கு வியாதியை நீக்குகிறவர், என் தேவன் உயிர்த்தெழுந்த தேவன், என் தேவன் மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறவர் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். நாம் அதே நேரத்திலே இப்பொழுது நாம் அநேகர் டிக்ளரேஷன், அதாவது பிரகடனப்படுத்துதல், வார்த்தையை பிரகடனப்படுத்துதல், அறிக்கை இடுதல், தியானம் பண்ணுதல் என்றெல்லாம் நாம் இப்பொழுது நிறைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்போ இந்த தியானம் பண்ணுதல், நம்மளுக்குள்ளே ஒரு அறிக்கை பண்ணுதல், இது எல்லாம் பண்ணாலும் கூட நம்மளால ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? காலையில இருந்து சிலர் அறிக்கை பண்ணுவாங்க, நாம் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, தேவ வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவருடைய தழும்புகளால் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கூட அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்களை நாம் நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய எபிரேயர்ல கூட அநேக பேர் விசுவாசித்தும் அவர்களால் பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல விசுவாசம், தேவன் மீது உள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அதே போல நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோம், எதுக்காக விசுவாசிக்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று நாம் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதாவது மத்த இப்ப சில பேரு நம்ம ஒரு டெஸ்டிமனி கேட்போம், நாங்க அறிக்கை பண்ணோம், நாங்க இப்படி எல்லாம் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், என்னுடைய வியாதி நீங்கிற்று அப்படி என்ற ஒரு சாட்சியை கேட்ட உடனே அது என்ன ஏது என்று நமக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாம அவங்க சொல்றாங்கன்னா நம்மளும் அப்படியே சொல்றது, இயேசுவின் தழும்பினாலே சுகமானேன், இயேசுவின் தழும்பினாலே நான் சுகமானேன். அப்போ அதை அதை நாம் நன்கு புரிந்து கொண்டு நாம் அறிக்கையிடுவதற்கும் ஒருவர் சொல்லுகிறார்கள் என்று அதை பார்த்து விட்டு நாம் சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதைத்தான் அங்கே கிராமங்களிலே சொல்வார்கள், இங்கே அந்த என்ன அணிலை பார்த்து பூனையும் சூடு போட்டு கொண்டது என்று சொல்லி. அப்போ அதுக்கு எப்படி கோடு இருக்கோ அதே போல அடுப்பங்கரையில போய் ஒரு சூடு போட்டா அனல்ல அப்படி சூடு போட்டா அந்த பூனை என்ன செய்யும், செத்து போயிடும். அப்ப அணிலை பார்த்து அந்த கோடை நம்மளும் போட்டுக்க கூடாது. அதே போல நம் இந்த வார்த்தைகளுடைய வல்லமை என்ன, இந்த வார்த்தையில என்ன நடக்குது, என்ன டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இப்ப நம்ம ஒரு வாட்டர்ன்னு சொன்னா H2O என்று நாம் சொல்லுவோம். அப்ப அந்த மூலக்கூறு H2O என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த H2O என்னது, ஹைட்ரஜனுடைய 2 பங்கா இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு. அப்போ அந்த அந்த அறிவு நமக்குள்ள இருக்குதா? அப்போ அந்த அறிவு இருக்கும் பொழுதுதான் நம்ம அதனுடைய முழுவதுமாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரு ரெவலேஷன் வந்தது எனக்கு. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் வருவது உண்டு. அப்போ என்னன்னா, இப்ப இப்ப நம்ம ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா கனடா தேசத்துக்கு வந்தவங்க எல்லாம் பிளைட் எடுத்தது எப்படியும் மினிமம் ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன போல அநேகர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 வருஷம் கனடாவுக்குள்ள என்னதான் நீங்க ஸ்பான்சர்ல வந்தாலும் சரி, நீங்க ரெஃப்யூஜி கிளைமா இருந்தாலும் சரி, எப்படினாலும் மினிமம் ஒரு 5 வருஷத்துல இருந்து
10 வருஷம் கழிச்சு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஃப்ளைட்டு ஏறி இருப்போம். இப்ப நம்ம இப்ப ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த ஃப்ளைட் ஏறும் பொழுது, அப்ப எல்லாம் நம்மளுக்கு அந்த ஃப்ளைட் நல்லபடியா அந்த இடத்துக்கு போயிரணும், நம்ம தேசத்துக்கு போயிரணும், அவ்வளவுதான் இருக்கும். நம்முடைய இதுகள் வந்து ஃப்ளைட்டிங் ஏறுனா நல்லபடியா போணும். அதே மாதிரி நம்ம போற ஃப்ளைட்டும் அங்க நம்மளுக்கு ஒண்ணும் அநேகமான செய்திகள் நமக்கு வராது. லைக் ஃப்ளைட் கேன்சல் ஆகுது, இல்ல ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப புதிதா வந்தவர்கள்லாம் என்ன 1 வருஷம் ஆச்சுன்னா கூட, அந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அவங்க சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, பணம் இருக்கு, இல்ல அது மேட்டர் இல்ல. ஆனா வித்தின் அ இயர் அவங்க வந்து தங்களுடைய நாட்டுக்கு அவங்க என்ன செய்றாங்க, கஷ்டப்பட்டாலும் திரும்பி போறாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப அநேக செய்திகள நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகுது, டிலே ஆகுதுன்ற செய்திகள நம்ம கூட கேள்விப்படுறோம். அப்போ நான் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னாலேயும் 10 வருஷத்துக்கு முன்னாலேயும் சரி, அப்பயும் ஃப்ளைட் டிலே எடுத்திருப்பாங்க. அங்கேயும் வந்து ஃப்ளைட் போறது கேன்சலும் ஆயிருக்கும். ஆனா, நம்மளுக்கு அந்த செய்தி நம்முடைய காதுகளுக்கு வரல. ஏன்னா, நம்ம வீட்டாளுங்க நெறைய பேரு போகல. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேரு போகல. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 100 பேர் தெரியுதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 30 பேராவது, 40 பேராவது ஃப்ளைட் ஏறுறாங்க. அப்ப ஃப்ளைட் ஏறும்பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனுபவங்கள நம்மளுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நான் போன ஃப்ளைட்ல இன்னைக்கு டிலே. இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. நாங்க வேற ரூட் எடுத்து போனோம். அப்படி என்று சொல்லி தகவல்களை இப்பொழுது பரிமாறிக் கொள்கிறார்கள். அப்போ இதே சூழ்நிலை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா நம்மளுக்கு அவ்வளவு பரீட்சையப்படல. ஆனா, இப்ப இதே காலகட்டத்துல அந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகுது, டிலே ஆகுது. ஆனா, இப்ப என்ன பண்றாங்க, அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு கம்பன்சேஷன் குடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஃப்ளைட்ல வந்து கேன்சல் ஆச்சு, டிலே ஆச்சுன்னு சொன்னாக்கா, அவங்க அத நம்ம ஃபைல் பண்ணும் பொழுது கம்பன்சேஷன் குடுக்குறாங்க. $700 வரைக்கும் நம்ம 700 ஈரோ வந்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஈரோ ஃப்ளைட். ஈரோ அப்ப கேனடியன் டாலர்ஸ்ல $900 கிட்ட நம்மளுக்கு கம்பன்சேஷன் வருது. இப்போ ஒரு ஆள் என்ன பண்ணிருச்சு, ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, கம்பன்சேஷனும் வாங்கிருச்சு. இன்னொரு ஆள் என்ன பண்ணுது, இதே ஃப்ளைட் டிலே ஆகுது. அப்ப என்ன செய்றாங்க, வேற ரூட்ல போறாங்க. அந்த ரூட்ல அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து ஒரு 7 மணி நேரம் அந்த தேசத்த வெளிய போய் சுற்றி பார்த்து எல்லாம் வர்றாங்க. வேறு ஒரு சிலருக்கு என்ன பண்றாங்க, அங்கேயே லான்ச் கிடைக்குது. லான்ச்ல உள்ள ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, நல்லா ரிலாக்ஸா அந்த லான்ச்ச மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துர்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் செய்திகள நாம் என்ன செய்றோம், வேறு வேறு விதமான செய்திகளை இப்ப கேட்கிறோம். அப்போ நம்ம ஃப்ளைட் வந்து டிலே ஆகக்கூடாது. கரெக்ட்டா போயிரணும். அங்க இங்க இங்க ஏறுனா, அங்க ஸ்ரீலங்கால போய் இறங்கணும், இந்தியால போய் இறங்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. உங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆனா, உங்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் கிடைக்குது. அதே நேரத்துல நீங்க வந்து சுத்தி பார்க்க அங்க வந்து வெளி இடத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இல்ல அங்க ஒரு லான்ச்ல உங்களுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்ப இப்படி எல்லாம் உங்களுக்கு அறிவு வருது. அப்ப இப்படி அறிவு வரும்பொழுது நீங்க ஃப்ளைட் கேன்சல் ஆனாலும் என்ன பண்ண மாட்டீங்க? கவலைப்பட மாட்டீங்க. அது கேன்சல் ஆனாலும் அது நல்லதுக்கு தான். ஏதோ ஒண்ணு கேன்சல் ஆனதுக்கு நான் இன்னைக்கு லண்டன சுத்தி பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு எத்தியோப்பியா சுத்தி பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு நான் நல்லா அந்த லான்ச்ல நல்லா ரிலாக்ஸா இருந்தேன். எனக்கு கேன்சல் ஆனதுனால இன்னொரு ஃப்ளைட்ல எனக்கு வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க. அதுல பிசினஸ் கிளாஸ் குடுத்தாங்க. அப்படி நாம் வந்து என்ன செய்கிறோம், நம்முடைய எல்லா அந்த கேன்சல் ஆகுறதோ, நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நாலேட்ஜ் வர்ற பொழுது, இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் நம்மளுக்கு அறிந்திருக்கிற பொழுது, அந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனா என்னென்னத்த பெற்றுக்கொள்ளலாம்னு நம்மளுக்கு தெரியிற பொழுது, அந்த ஃப்ளைட் கேன்சல் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிள உங்களுக்கு என்ன செய்யாது, உங்கள வந்து துக்கப்படுத்தாது. உங்கள அது வந்து சேதப்படுத்தாது. என்ன நடந்தாலும் என் தேவன் நல்லதுக்கு தான் செய்வார் என்று சொல்லி நீங்க அந்த மூமெண்ட்ட நீங்க என்ஜாய் பண்ண பார்ப்பீங்க.
சோ அதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு துர்ச்செய்திகள், உங்கள் சரீரத்துல பலவீனங்கள், உங்கள் சரீரத்துல மற்றவர்கள் நீங்க நேசிக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். வியாதியில இருந்து ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இதை நீங்க காணாம, ஒரு நன்மையும் காணாம நீங்க துவண்டு போய் இருக்கலாம். இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா, நீங்க இந்த சத்தியத்தை அறிகிற பொழுது உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாத, ஒரு வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாத, உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததி பாதுகாக்கப்படும். இந்த 8 ஜெனரேஷன் 10 ஜெனரேஷன் எல்லாமே உங்கள் நிமித்தம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய சந்ததி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும், என்னுடைய சந்ததி தேவ பயத்தோடு கூட அவர்கள் வாழுவார்கள், என்னுடைய சந்ததி அவர்கள் ஜீவனுள்ள தேவன் வைத்திருக்கிற நன்மையினாலே அவர்கள் வாழ்வார்கள். என்னுடைய முற்பிதாக்களுடைய கிரியைகளோ என்னுடைய கிரியைகளோ என் பிள்ளைகளை அவர் தொடர முடியாது. தேவன் வைத்திருக்கிற அந்த ஆபிரகாமிக் பிளெஸிங்கினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் தான் என்னுடைய சந்ததியை தொடர்ந்து கொண்டு இருக்கும். ஏனெனில் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடியினாலே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது, அது மாத்திரமல்ல, தேவனுக்கு நாம் உண்மையும் உத்தமமாய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். அப்ப உண்மையும் உத்தமமாய் எப்படி இருக்கிறது, நம்மளோடு இருக்கிறவங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் முகாந்திரம் இல்லாமல் கோபப்படுத்துவதும், நாம் நன்மை செய்தும் நம்மளை எப்பொழுதும் சோர பண்ணுவதும், நம்முடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுதும் எப்படா நம்மளுக்கு பொழுது விடியும் என்று சொல்லி நம்மளை எப்பொழுதும் ஏங்கி தவிக்கிறவர்களாய், ஒரு பினான்சியல்ல எப்பொழுதும் குறைபாடு உள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் உள்ள வாழ்க்கையாகவே இப்படியே உழண்டு கொண்டு போனா நம்முடைய எல்லாரும் நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டே இருக்காங்களே என்று சொல்லி நாம் நம்மளையே சோர பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்படி நாம் தேவ வார்த்தையின்படி இருப்பது என்று நீங்கள் கேட்கலாம். தேவன் அவருக்கு உண்மையா இருக்க விரும்புகிறார். உங்களை நீங்க பெர்ஃபெக்டா சரியா இருங்கன்னு சொல்லல. ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்தோடு கூட என்னிடத்துல நீ வருகிற பொழுது, அந்த பலவீனத்தை நான் எப்படி உன்னைய நான் நேர்மையாக்கி இந்த பலவீனத்துல இருந்து உன்னை மாற்றி பலவானாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனா சத்துரு நம்முடைய வாழ்க்கைய ஒரு பொய்ய சொல்லிக்கொண்டே இருப்பான். என்னன்னா, நீ இதுக்கெல்லாம் நீனு சரி வர மாட்ட, நீ தேவனுடைய வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, நீ எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்க, நீ எல்லாருமேலே நீ கோபமா இருக்க, எரிச்சலாய் இருக்கிற, உனக்கு ஒரு நன்மையும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது, நீ வேதத்தை சரியாய் வாசிப்பது இல்ல, தேவனிடத்துல நீ ஜெபிக்கிறது இல்ல, நீ எப்பொழுதுமே நீ உலகத்து காரியங்களிலும் மற்ற காரியங்களிலையும் நீ நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிற, நீ கணவனை மன்னிக்காம இருக்க, உன் தாயை மன்னிக்காம இருக்க, நீ உன்னுடைய கணவன் வீட்டார மன்னிக்காம இருக்க, அப்படி என்று சொல்லி நம்முடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கலாம். நீ அன்பு செலுத்த மாட்டேங்கிற, உனக்குள்ள ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கு, இப்படியாக நம்மிடத்துல ஒன்றை சொல்லிக்கொண்டே நம்முடைய ஆழ் மனதுல இருக்கிற இந்த எஸ்தருக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீ பெர்ஃபெக்ட் கிடையாது, நீ தேவன் உனக்கு நன்மை செய்தும் நீ ஒழுங்காவே இல்ல, நீ தேவனுக்காக ஜெபிக்கிறது இல்ல, தேவனுக்காக ஊழியம் பண்ணுகிறது என்று இல்லை என்று சொல்லி ஏதோ ஒரு சத்தத்தை சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். அப்போ சில சத்தங்கள் கேட்கிற பொழுது நமக்கு தெரியும், ஆமா நான் எழுந்துச்சு, நான் வேதம் வாசிக்கிறது இல்ல, நான் தேவனுக்காவோடு கூட நான் உறவாடுகிறது இல்ல, நானும் கோபத்துல கத்துறேன், என் பிள்ளைய கத்துறேன், என்னோட புருஷனை கத்துறேன், நான் வீட்டுல உள்ளவங்களோட சண்டை போடுகிறேன், இப்படி எல்லாம் சொல்லி நமக்குள்ள இருக்கிற சில குணாதிசயங்களை மிகைப்படுத்தி நாம் தேவன் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களை போல நமக்குள்ள ஒரு சத்தம் உண்டாகும். அந்த சத்தத்தை நாமும் கூட நம்புவோம். அப்ப நம்பும் பொழுது அதை உண்மையா ஆண்டவிடத்துல நாம் கொண்டு வரணும்.
அப்பா ஆண்டவரே, என்னால வாசிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல ஆண்டவரே. அப்பா நான் உண்மையா இருக்கணும் தான்ப்பா நினைக்கிறேன். ஆனாலும் என்னை அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் காயப்படுத்தும் பொழுது, என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, நான் இவர்களுக்காக அப்பா இதோ நான் வாழணும்னு என் வாழ்க்கையவே நான் கொடுத்த பொழுது, நான் செய்த எல்லா நன்மையும் மறந்து என்னை குற்றவாளி போல என்னை நிராகரித்து எனக்கு ரிஜெக்ஷனை கொண்டு வந்து என்னை வேதனைப்படுத்துறாங்களே ஏசப்பா. அப்ப நான் இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல டாடிகா. டாடிகா நீங்க இதை ஹேண்டில் பண்ண எனக்கு கிருபை தாருங்கப்பா. அப்படி என்று சொல்லி நீங்க உள்ளதை உள்ளபடி உங்களுடைய கேரக்டரை நீங்க அப்படியே தேவனிடத்துல கொடுக்கிற பொழுது, அப்போ ஆண்டவர் அந்த காயத்தை ஆற்றி போடுவார். உங்களுக்கு வேணுங்கிற நீதிய தேவன் செய்வார். ஆனா நம்ம முகாந்தரம் இல்லாம நாம் இந்த காயங்களையும் மற்றவர்களிடத்திலே எதிர்பார்ப்பையும் நாம் கொண்டு செல்கிற பொழுது, நம்முடைய ஆத்மா அப்படியே என்ன செய்கிறது, நம்மளுக்கு மன மகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம். ஆனால் மன முறிவு நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்மள சிக்காக்கி போடுது. நெடுநாளாய் காத்திருப்பது நம்மளுக்கு இருதயத்தை நம்மளுக்கு அது என்ன செய்யும், நெடுநாளாய் இருதயத்தை நம்மளுக்கு நெடுநாளாய் காத்திருப்பது இதயத்தை இளைக்க பண்ணும். அப்போ இளைத்து போனவர்களாய், சோர்வடைந்தவர்களாய், வேதனையோடு இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் ஆக்சுவலி நான் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நான் முழு அதிகாரத்தையும் வாசித்து ஜெபிக்கலாம் என்று இருந்தேன். நான் முழுவதும் வாசிக்க நேரமாகிவிடும். சோ அதனால நான் இந்த 12ஆம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன், இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. ஹல்லேலூயா. உங்களை உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகி இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தினது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை
திரும்ப திரும்ப வாசித்து வாசித்து பாருங்க. இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஏன் சுதந்தரிப்பது இல்லை? நமக்குள்ளே இந்த மாமசத்தின் கிரியைகள், நம்ம இந்த இந்த இதுகள்ல இப்ப விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் கேட்கிற பொழுது தேவனை அறிந்த ஜனம் இதுல முக்கால்வாசி நாம் செய்வது கிடையாது. நம்ம இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் விபச்சாரம், வேசித்தனம். அதாவது விபச்சாரம் என்பது நாம் பிசிக்கலா ஒரு ஆணும் பெண்ணும் கள்ள உறவோடு இருப்பது மாத்திரமல்ல, நாம் இந்த நியாய பிரமாணத்தையும் ஆண்டவருடைய கிருபையுமான உள்ள காரியத்தையும் ரெண்டுலையும் நாம் புலம்பிக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் விபச்சாரம் செய்கிறோம் என்று நாம் இந்த இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்திலே, நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, நீங்க அடிமை பெண்ணாகிய அங்கே ஆகாரை விலக்கு, தள்ளு, அடிமையானவளையும் அவளுடைய காரியத்தையும் தள்ளு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அங்கே சினாய் மலை மேலே ஆகாருக்கு கொடுக்கப்பட்டதையும், அங்கே நம்மளுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கப்பட்டதையும் அங்கே 4ஆம் அதிகாரத்துல நாம் விளக்கமாய் நாம் பார்க்கலாம் வரும் வாரத்திலே. சோ அதே போல நம்மளுக்கு விக்கிரக ஆராதனை என்பது நாம் ஏதோ கோயிலிலே போய் ஆராதனை செய்வது மாத்திரமல்ல. இன்னைக்கு தேவனை முதன்மைப்படுத்தாம அது உறவுகளை விக்கிரகப்படுத்ததாக இருக்கலாம், பொருளை விக்கிரப்படுத்ததா இருக்கலாம், அல்லது நீங்க செய்கிற வேலையை நீங்க விக்கிரக ஆராதனை படுத்துகிறதா இருக்கலாம். இது எல்லாமே நீங்க செய்யற ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம். எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம எதை உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம அது உங்களை கண்ட்ரோல் படுத்துதோ அது எல்லாமே விக்கிரகத்துக்கு கீழே வருகிறது. அதே போல பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், இது எல்லாம் பில்லி சூனியத்தின் காரியங்கள், நமக்குள்ள ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டத்தின் காரியங்கள், இவை எல்லாம் பில்லி சூனியத்தை கொண்டு வருது. அதே போல முரட்டாட்டம் என்றால் நம்ம என்னத்தை பார்த்தோம்? நம்ம ரொம்ப ஹம்பிள் பர்சனா இருப்போம். ஆனா நமக்கு நாமளே முரட்டாட்டம் பண்ணி கொள்ளுதல், தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கைக்கும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் விரோதமாக நாம் ஒன்றை முரட்டாட்டம் பண்ணி கொண்டே இருக்குதல். அதாவது உங்களுக்கு ஒன்று செய்ய பிடிக்காது, ஆனா மற்றவர்கள் நிமித்தம் சரி மற்றவர்கள்கிட்ட ஒரு பெருமைக்காக ஓகே ஏதோ பண்ணுவோம் நம்ம என்று சொல்லி நமக்குள்ளேயே சில கான்ஃபிளிக்ட் உண்டாகிற பொழுது இது எல்லாமே என்ன சொல்ற ஆண்டவர்? அது பில்லி சூனியம் என்று சொல்றார். வீண் வீண் வைராக்கியம், அது பேய்த்தனத்துக்கு உரியதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல கோபம், சண்டைகள், பிரிவினை, அதே போல மார்க்க பேதங்கள், இந்த மாதிரி காரியங்கள், பொறாமைகள், இந்த நமக்குள்ள உண்டாகிற பொறாமையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செஞ்சு பார்க்கணும்? எக்ஸாமின் செஞ்சு பார்க்கணும். என்கிட்ட பொறாமையே கிடையாது, எனக்குள்ள பெருமையே கிடையாது, இப்படி எல்லாம் நம்ம ஒரு மூட்டை கட்டாம, அப்படி உங்களுக்குள்ள பொறாமை பெருமை இதுல சொல்ற காரியம் எதுவுமே இல்லைன்னா அங்கே தேவன் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த தேவ வார்த்தையின்படி இந்த சூப்பர் நேச்சுரலா ஆண்டவருடைய தேவ வல்லமையினாலே, இந்த டினோமிஸ் பவர்னால நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆவியினாலே நீங்க நடக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கணும். நமக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கணும். அடிக்கப்பட்டாலும் எப்படி பவுல் சொல்கிறாரோ அதே போல சூழ்நிலைகள் என்ன நடந்தாலும் சரி நம்ம சந்தோஷமாய், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் இன்னும் அதிகமாய் துதிக்கிறவர்களாய், இன்னும் அவர் செய்த நன்மையை நன்றி அறிதல் உள்ளவர்களாய், நாம் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீக்கி போடுங்க. அதே நேரத்துல இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை இன்னுமாய் உங்களுடைய ஆவியின் கனிகள் இன்னும் நீங்க நிறைய கொடுக்கும்படியாய் ஆவியானவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய அவர்கிட்ட இருந்த கைடன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. இதுல நாம் ஒன்றை பார்த்தோம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த
வார்த்தையை நான் திருப்பி சொல்லுகிறேன். என்னன்னா, நீங்க உங்களை நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்க மற்றவர்களை நேசிக்காம இருக்க முடியாது. ஏன் தெரியுமா மற்றவங்களை நம்மளால நேசிக்க முடியல? உண்மையா இன்னைக்கு நீங்க காலையில எந்திரிச்சு கேட்டா, இன்னைக்கு நான் ஜீவனோடு நான் வாழ ஆசைப்படுறேன்ப்பா. இன்னைக்கு என் தேவன் வச்சிருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல்ல நான் என்ஜாய் பண்ணணும்ப்பா. அப்பா எப்படா பொழுது விடிய போகுது? இன்றைக்கு இந்த நாள்ல நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு இதை விட சந்தோஷமா இருக்க போறேன். நாளைக்கு எப்படி என் நாள் இருக்குமோ, நாளைக்கு என் தேவன் எப்படியா என் வாழ்க்கைய அவர் வடிவமைத்து வச்சிருக்கிறாரோ அப்படி நீங்க ஜாலியா எந்திரிக்கிறீங்களா? இல்ல எப்படா போய் சேருவோம், ஆண்டவர் நம்ம ஜீவன் கொடுத்திருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு போவோம், நம்ம எப்படா அவர் அழைக்கிறாரோ அப்படி என்று சொல்லி நீங்க சொல்றீங்களா? நீங்க மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க தேவஜனமே. எல்லாரும் சாகத்தான் போறோம். ஆனா இந்த இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம சந்தோஷமா நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா. அப்ப நம் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்கிற பொழுது, கர்த்தர் நல்லவர் வல்லவர், அவர் செஞ்ச நன்மையை ஒவ்வொரு நாளும் அப்படியே ருசி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க வாழுகிற நாட்களை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. எத்தனை பேருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஆட் ஒண்ணு வந்திருக்கும். அது வந்து அது அது என்ன இதுக்கு கொக்கோ கோலா ட்ரிங்க் என்னன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கொக்கோ கோலா ட்ரிங்க்ல ஒரு ஆடு வந்திருக்கும். என்னன்னு சொன்னாக்க, அவர் நல்லா ஒருத்தன் காலேஜ்ல வந்து அப்படியே உட்காந்து அந்த படிக்கட்டுல உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்பேன், ஏன் இப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா? நீ இதெல்லாம் பண்ணணுமே, அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணணுமே அப்படி சொல்லி. அப்போ அவன் கேட்பான், இல்ல நான் ரிலாக்ஸா. சரி இப்ப நீ என்ன பண்ண போற? படிச்சு முடிச்சு இப்ப நீ எதுக்கு படிக்கிற? படிச்சு முடிச்சு நீ என்ன பண்ண போற? அப்படி கேட்பான். அப்ப அவன் சொல்லுவான், நான் படிச்சு முடிச்சு நான் நல்ல வேலைக்கு போவேன், நான் சம்பாதிப்பேன். அப்ப சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சுட்டு நான் ரிலாக்ஸா நான் இருப்பேன், நான் எனக்கு எல்லாம் இது பண்ணிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப உடனே அவன் சொல்லுவான், அந்த கொக்கோ கோலா அப்படி அதை குடிச்சிட்டு அவர் சொல்லுவாரு, நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன், இதைத்தான் நானு இப்பயும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து அப்புறம் பண்றத நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். இப்ப இத பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஓ ஆமால ஒரு பெரிய ரெவலேஷனா இருக்குல்ல அப்படி சொல்லி நம்மளுக்கு தோணும். இப்ப இதே பார்ட்ட நீங்க இன்னொரு பார்ட்ட எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இது அப்ப எல்லாரும் சாகதானே போறோம், அப்ப பேசாம செத்தரலாமா? எல்லாரும் சாகதான் போறோம், ப்ராசஸே தேவையில்லை, அப்ப எல்லாரும் போய் செத்தரலாமா? அப்ப வாழ்க்கை முடிஞ்சிரும்ல, ஈஸி ஆயிடும்ல. அப்போ அப்படி கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ஜாய் பண்ணணும். இந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவன் வைத்திருக்கிற நன்மையானதை என்ஜாய் பண்ணணும். சோ இன்றைக்கு ராத்திரி நீங்க இத எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில நான் என்ஜாய் பண்ணி நான் எந்திரிக்க போறேன். என் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் அனுபவிக்க போறேன். நாளைக்கு அந்த சூப்பர் நேச்சுரல்ல என்னுடைய பாடி அப்படியே தேவ வல்லமையினால அந்த உயிர்த்த அந்த வல்லமையினால நிரப்பி இருக்கிறபடினால நான் மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். ஏன்னா என் வார்த்தை சொல்லுது, ஒரு பொல்லாப்போ நேரிடாது, ஒரு வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறது. என்னுடைய வியாதிக்காக என் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்துக்குள்ளே கிரியை செய்கிறபடினாலே நான் புதுபலன் அடைந்திருக்கிறேன். என் தேவன் நாளைய தினம் ஜீவனை வைத்திருக்கிறபடினாலே நான் இன்னும் என் தேவனை நான் முன்னிலும் அதிகமாய் நான் ஆராதிக்க போகிறேன். என் தேவன் வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் இன்றைக்கு என்னுடைய புஸ்தக சுருள்ல எழுதி இருக்கிறத நான் இன்னைக்கு வாழ போறேன்ப்பா அப்படி என்று சொல்லி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சுகமளிக்கிற வல்லமையை எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ எனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உற்சாகத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, நீங்க தேவனை முதன்மைப்படுத்தி உங்கள் நாட்களை நீங்க ஆராதிக்கிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? தேவன் வைத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் தேவச்சனமே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதோ தேவன் வைத்திருக்கிற நன்மையினாலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிரப்புவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ நீங்க வியாதி படுக்கையில இருந்தாலும் கூட இன்றைக்கு இப்பொழுது இந்த வியாதி என் சரீரத்துல இருக்க
முடியாது என்று நீங்க உதறி தள்ளி போடுங்க. வார்த்தையின்படி நான் சுகமாய் இருக்கிறேன், அவருடைய அழிவில்லாத வித்தினாலே நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் வார்த்தை நம்புகிறபடினாலே இதோ நான் வியாதி படுக்கையோடு இருக்க முடியாது. என் சரீரத்திலே வியாதிகள் கிரியை செய்ய முடியாது. என் சரீரத்திலே என்னுடைய கிட்னி வேலை செய்யாம இருக்க முடியாது. என்னுடைய சொவிட்டு காதுகள் சொவிடா இருக்க முடியாது. இதோ என்னுடைய கழுத்தினுடைய நரம்பு பகுதி இதோ அப்படியே இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்திலே இதோ என் தேவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று ஒவ்வொரு உறுப்பையும் அவர் இயக்கி இருக்கிறாரோ அப்படியே அது இயங்கியே ஆக வேண்டாம். ஏனெனில் என் தேவனுடைய வார்த்தைக்கு சகலவற்றும் அது கீழ்ப்படியும் என்று நான் நம்புகிறபடினாலே இதோ நான் அப்படியே நான் சொன்ன வார்த்தையின்படியே இதோ அது அப்படியே கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் சுகமளிக்கிற வல்லமையை நான் பேசுகிறேன் அப்பா. இதோ சுக பல ஜீவன் ஆரோக்கியம் உண்டாவதாக. இதோ ஆண்டவரே உடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன், சுகம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். இதோ அநேக சாட்சிகள் கர்த்தர் எங்களை விடுதலை செய்தார் என்று அநேக சாட்சிகள் எங்கள் காதுகளுக்கு வரட்டும் ஐயா. இதோ துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமென்.